இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். நான் சொல்ல போகிற காரியங்கள் தேவ வழிகள் வேறு, ஆவிக்குரிய வழிகள் வேறு. நீ ஆவிக்குரிய வழிகளில் நடந்தாதான் இந்த உலகத்தையும் உலகத்தின் பிசாசையும் உலகத்தின் சக்திகளையும் ஜெயிக்க முடியும். ஐயா, நான் பல காரியங்களை ஜெயித்து நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அதெல்லாம் கிருபையினாலே பெறப்பட்ட காரியங்கள். நீங்கள் வளர்ச்சி அடைய அடைய இன்னும் ஆத்தும கண்கள் தெளிவாய் திறக்கப்பட வேண்டும். அநேகருக்கு அந்த ஆத்தும கண்கள் திறக்கப்படாதனால அநேக காரியங்கள் மறைவாய் இருக்கிறதுனால எழும்புவதற்கு தடையாய் ஏற்படுகிறது. அவங்களுடைய அநேக கட்டுகளில் இருந்து விடுதலை ஆவதற்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் இந்த பூமியில் சமாதானமே வாழ்வதற்கும் அறியாதபடி அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாகப்பட்டிருக்கிறது. நான் இந்த சத்தியத்தை 3வது தடவை சொல்கிறேன். இந்த இத்தனை வருஷத்தில் 3வது தடவை சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்கள். இப்போ அந்த பெரிய பெரிய ஊழியர்கள், ஆராதனை நடத்தக்கூடியவர்கள், சபைகளை நடத்தக்கூடியவர்கள், அல்லலியா 1000 ஆத்துமாக்களை நடத்தக்கூடியவர்கள், அல்லலியா அவர்களுடைய கண்கள் அவர்களை விட ஒரு சாதாரண விசுவாசியின் கண் திறக்கப்பட்டு தன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் என்ன, நான் எப்படி நடக்கணுங்கிறத சரியானபடி புரிந்து நடக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே போராடுகிற சத்துருவை காணக்கூடாதபடி அல்லது ஜெயிக்கக்கூடாதபடி அநேகர் அல்லலியா பிசாசினாலே காயப்படுகிறார்கள். அல்லலியா உலகத்துக்கு வந்தால் உலகத்துக்கு போனால் உலகத்தின் வாழ்க்கை, கிறிஸ்துவத்துக்கு வந்தால் கிறிஸ்துவ, இந்த ரெட்ட வாழ்க்கையே குருட்டுத்தன்மையின் அடையாளம். உங்கள் வீட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன அசைவாடுகிறார், என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார், நான் என்ன செய்யணும் அதுங்கிற புரியாமல் இருந்தாலே உங்கள் கண் குருடாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சத்திய வேத வசனத்தில் மறைந்திருக்கிற சத்தியத்தின் கருப்பொருள் அறியாதவரை நீங்கள் குருடர்கள். சத்தியத்தை அறிந்தால்தான் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒரு தெளிவான உங்களுக்குள்ளே இருக்கிற பாவத்தை உணர்வடையக்கூடாதபடி, நீங்கள் பாவத்தை அறியாதபடி, அல்லது நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருந்தும் தீவிரமான பாவத்தில் இடைபடுகிறவர்களாக இருந்தால் உங்கள் ஆத்தும கண்கள் குருடாக இருக்கிறது என்று அர்த்தம். ஏனென்றால் 2 எஜமான கூலியும் செய்ய ஒருவனாலும் கூடாது. நீங்கள் ஆவிக்குள்ளே ஆவியானவரோடு நடந்தீங்கன்னா பிசாசின் கிரியைகளுக்கு உட்பட மாட்டீர்கள். பட்டீங்கன்னா உங்கள் கண்ணு திறக்கப்படலைன்னு அர்த்தம். நன்றியோடு உங்கள் வாழ்க்கையில் தேவன் அநேக வெற்றிகளை தந்திருப்பார். அந்த வெற்றிகளெல்லாம் சரியானபடி புரிந்து கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அல்லது ஆவிக்குரிய குருடர்கள். நன்றி ஆராதனையே அதுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நிமிடம் வரை கர்த்தர் செய்த நன்மைகளை சரியானபடி உணர முடியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய கண் திறக்கப்படவில்லை என்று அர்த்தம். ஆவிக்குரிய குருடரின் தன்மைகள். நன்றி, ஏதோ வந்தோம், ஏதோ பைபிளை தூக்கணும், ஏதோ 2 பாட்டு படித்தோம், ஏதோ அது ஆவிக்குரிய குருடர்கள். என்னுடைய வளர்ச்சி எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன், நான் என்ன வளரணும், நான் வளர முடியாமல் இருக்கிற தடை என்ன, அதை நான் எப்படி தகர்க்கணும் அப்படிங்கிற உள் உணர்வின்படி தேவ ஆவியானுடைய நடத்துதலை அறிந்திருந்தீங்கன்னா நீங்கள் தெளிவாய் பார்க்கிறீர்கள்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரியலைன்னா குருடர்கள். நான் இந்த இப்போ சொல்லக்கூடிய காரியங்களை வைத்து தான் ஊழியங்களே நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு போராட்டம் நடக்கிறது, அந்த போராட்டத்தை சத்தியத்தின் அடிப்படையில் தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் ஆவிக்குரிய குருடர்கள். ஒரு மலை போன்ற பிரச்சனையை தேவன் அல்லையா முறியடிப்பார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு பிறக்காதபடி பயம் உங்களுக்குள்ளே ஆள்கொண்டால் நீங்கள் ஆவிக்குரிய குருடர்கள். இப்படி பல காரியங்களை நான் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மைகளை குறித்து சொல்லலாம். இந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை என்னெல்லாம் செய்யுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எது பரிதானம் வாங்குறது குருட்டுத்தன்மையை கொண்டு வந்துடும்னு வேதம் சொல்லுது.
பரிதானம் என்றால் என்ன? அல்லேலூயா, நான் ஒன்றுமே செய்யாமல் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறதே குருட்டுத்தன்மை. அப்போ என்ன, நீ என்ன செய்யணும்? நான் வேத வசனத்தின்படி நடக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அப்படி போனால் தான் என் கண் திறக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய செவிடர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய முடவர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய அல்லேலூயா வளராதபடி வியாதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஆவிக்குரிய தன்மையில் இருக்க உள்ளான மனுஷனுக்குரிய கிரியைகளில் விடவும் உள்ளான மனுஷன் அல்லேலூயா செவிடனாகவும் குருடனாகவும் சப்பானியாகவும் அல்லேலூயா இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இந்த ஆவிக்குரிய குருட்டு தன்மையிலிருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர் உங்களை தொடணும், இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரை தொட வேண்டும். நீங்கள் புதிய ஏற்பாடில் அநேக குருட்டு கண்களை தேவன் திறந்தார். ஆனால் திறக்கும் பொழுதே அவன் அல்லேலூயா ஒன்று தொட்டார் அல்லது இவர்கள் போய் தொட்டாங்க, உடனே தான் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனை தொட்டால் அவருடைய வல்லமை போய் குணமாக்கிட்டுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வல்லமை தனக்குள்ள உணர்கிறது ஆவிக்குரிய அல்லேலூயா தெளிவு, கண் திறக்கப்பட்டதின் அடையாளம். யாக்கோப்பிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று பிலேயாம் சொன்னான், கண் திறக்கப்பட்டவனின் அடையாளம். என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்புவார், அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களாக என்ன இயேசுவை பற்றி மோசே சொன்னான். இது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதின் அடையாளம். என்னிலும் பின்னால் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. பார்க்கவே இல்லை, வரப்போறவரை பற்றி சொன்னார். வருகிறவர் அல்லேலூயா தாமதியார். இதெல்லாம் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டதின் அடையாளம். அநேக ஜனங்கள் ஆவிக்குரிய குருடர்கள், அதுவும் ஊழியர்களின் பெரும்பகுதியானவர்கள் ஆவிக்குரிய குருடர்களாகவே காணப்படுகிறார்கள். நான் சொல்லலை, வசனம் எழுதியிருக்கிறது. நன்றியோடு கூட இந்த ஆவிக்குரிய தெளிவு இருந்ததுன்னா நீ எந்த நேரத்திலையும் சமாதானமாக இருக்கலாம். ஆவிக்குரிய தெளிவு இருந்ததுன்னா உங்களுக்குள்ள சத்தியம் அக்னியாக இருக்கும். ஆவிக்குரிய தெளிவு இருந்ததுன்னா இந்த பூமியில் விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இல்லைன்னா ஆவிக்குரிய குருடர்கள் எங்கே போனாலும் சமாதானமற்ற வாழ்க்கை வாழ்வார்கள். ஏன்னா அவன் உலகத்துக்காரனுக்கு அது ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த சாமி என்னை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை உண்டு. ஆனால் ஆவிக்குரிய குருடனுக்கு இயேசுவை அறியாதனால அவன் ஆலயத்துக்கு தான் போகிறான், ஆனால் இயேசுவை பற்றி அறியாதனால அவன் உலகத்திலையும் சார முடியாமல் இயேசுவையும் சேவிக்க முடியாமல் குருடனாக இருக்கிறான். தன்னை சுற்றி நடக்க போகிற காரியங்கள் என்ன என்று அறியாது இருக்கிறான். இது ஆவிக்குரிய குருட்டு தன்மைகள். ரெண்டு மனுஷன் இருக்கான். மனுஷன் மாம்ச மனுஷன் பார்க்குற பார்வை வேறு, ஆவிக்குரிய மனுஷன் பார்க்கிற பார்வை வேறு. ஆவிக்குரிய மனுஷன் பார்க்கிற பார்வை தான் வெளிப்புறமான மனுஷன் பார்க்க வேண்டும். உங்கள் உள்ள அல்லேலூயா எங்கேயோ இருந்துட்டு நீங்கள் வெளியே மாத்திரம் ஆவிக்குரியவர்களை போற இருந்தீங்கன்னா குருடர்கள். குருடர்களுக்கு அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். நமக்கு பின்னால் முன்னால் சைடில் என்ன நடக்குன்னே தெரியாது. அவங்க ரொம்ப ஐயோ பாவம், அல்லேலூயா ரொம்ப அல்லேலூயா மூடனாக இருந்துடலாம், பேதையாக இருந்துடலாம், அல்லேலூயா அறிவில்லாதவர்களா. ஆனால் குருட்டு ஆத்ம கண்கள் குருடாயிரு மட்டும் இருக்கக்கூடாது. நானே நேரம் அந்த குருடர்களை பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா எழுத்தால பள்ளம் கிடக்குன்னு தெரியாது, ஆனால் மற்றவங்களுக்கு பூரா பார்க்குறவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாது, விறுவிறுன்னு போய் பள்ளத்துலேயே போய் விழுந்துருவான். பைக் வருது, கிராஸ் பண்ணால் ரோட்டை கிராஸ் பண்ணனா அல்லேலூயா லேசாக அடித்து போட்டு போயிருந்தான் அந்த கண் தெரியாதவர்களை. கவர்மெண்ட்டில் குருடர்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்கிறது. நான் பைபிளில் எழுதியிருக்கலாம் தான் குருடன்னு சொன்னேன். பார்வையற்றோர்னு சொல்லணும், குருடர்னு சொல்லக்கூடாதுன்னு அரசு ஆணையத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. நொண்டி சப்பானின்னு சொல்லக்கூடாது, ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டு, இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில். நான் அங்கே உள்ள குருடரை சொல்கிறேன், இங்கே உள்ள ஆவிக்குரிய குருடர்களை சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் யாருக்கு குருட்டுத்தன்மையை அனுப்புகிறார்னா
மாம்சத்தின் இச்சையில் விழுகிறவர்களுக்கு தேவன் குருட்டுத்தன்மையை அனுப்புகிறார். இப்போ உள்ள சத்தியெல்லாம் எத்தனை பேர் நான் ஏற்றுக்கொள்வாங்களாம் தெரியல. வாசிப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம் நல்லா கவனித்து கேட்கணும். அல்லேலூயா. யாக்கோப்பு அல்லேலூயா லேயாளை அறிந்தான், ஒரு குழந்தையை பெற்றான். அல்லேலூயா. அல்லேலூயா ராகேலை அறிந்தான், ஒரு குழந்தையை பெற்றான். ஆபிரகாம் சாராளை அறிந்தான், ஒரு குழந்தையை பெற்றான். அப்படின்னு பல இடத்துல இந்த அறிதலை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஐயா, ஒரு வீட்டுக்கு 2 பேர் விருந்தாள் வந்திருக்காங்க, அது அவங்கள பற்றி அறிந்தது, அந்த அறிதல் வேற, இங்கு எழுதப்பட்டிருக்கிற அறிதல் வேற. இவர்கள் எல்லாம் ஓரின சேர்க்கையாளர்கள். அந்த சோதோம் குமாரா பயங்கர அக்கிரமத்தில் விழ காரணம், ஆணுக்கும் கல்யாணம் முடிக்கக்கூடியவர்கள், பெண்ணுக்கும் கல்யாணம் முடிக்கக்கூடியவர்கள். இந்தியாவிலே ஒரு தடவை அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க, ஏகப்பட்ட பேர் கூட்டிட்டாங்க. இந்தியாவில் நிறைய பேர் அப்படி அல்லேலூயா ஆணுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. சோதோம் குமாராவின் பாவம் இந்த ஓரினை சேர்க்கையின் பாவம். அப்போ என்ன அர்த்தம்? அல்லேலூயா வேத வசனத்துக்கு விரோதமாய் அல்லேலூயா இச்சையின் ஆவியில் விழுகிறவர்கள் எல்லாருமே அல்லேலூயா குருடர்கள். அதில் என்ன எழுதியிருக்கு? பெரிய சிறியவர் முதல் கிழவர்கள் வரை, முதியோர்கள் வரை. நீங்கள் யோவான் 8வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அந்த வேசிய கைங்களமாக பிடிச்சிட்டு வர்ற அந்த கதையில் உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறியட்டும்னு சொன்னோன்னே சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ பாவத்துக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே பாவத்துக்கு உட்பட்டிருக்காங்க. இந்த சோதோம் குமாரில் அல்லேலூயா தேவ தூதர்களுக்கு விரோதமாக இவர்கள் பாவம் செய்ய துணிகிறார்கள். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்களுடைய கண்களை எல்லாம் தேவன் கட்டினார். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 11வது வசனம். அதே 19, அது ஆதியம் 19வது அதிகாரத்தில் பண்ணினார். ஆமென். போதும். இவர் குருட்டாட்டம் பண்ணினார். ஏன்னா அந்த ஓரின சேர்க்கையாளர்களை அல்லேலூயா இச்சைக்கு உட்பட்டபடியினாலே தேவன் குருட்டாட்டத்தை, இதே கதை தான் அன்றைக்கி ஆலயத்தில். யாரெல்லாம் இச்சைக்கு உட்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வசனம் தெரியாமல் போயிடும். யாரெல்லாம் அல்லேலூயா தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பூரா ஆவிக்குரிய கண்கள் மூடப்படும். யாரெல்லாம் தனக்கு இருக்கிற பாவம் என்ன என்று உணர்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை பெறாமலும் அல்லது அறிந்திருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண் குருடாயிரும். இவங்களுடைய எல்லாருடைய கண்ணையும் தேவன் குருடாக்கினார். வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இதே மாதிரி பல இடத்துலங்க தேவன் செய்திருக்கிறார். யுத்தங்கள் நடக்கும்போது எதிரிகளுடைய அல்லேலூயா கண்களை கட்டி அவர்களே அல்லேலூயா ஒருத்தருக்கு வெட்டிக்கொள்ளும்படியாய் அல்லேலூயா செய்தார் கர்த்தர். இன்னைக்கு அதே கதை தான் அநேக சர்ச்சுகளில். ஆலயம் அதில் அல்லேலூயா ஆயுதம் வந்துட்டு
அது எங்கேயோ வேலூரோ ஏதோ ஒரு பக்கத்தில் தான் ஒரு வீடியோ பார்த்தேன். பாஸ்டர் போகிறாரு, பாஸ்டரை சுற்றி அல்லையா அந்த கருப்பு போன மாதிரி AK-47 வச்சுட்டு ஒருத்தன் போகிறான், 4 பேர் போகிறான். பிரதமர் மோடிக்கு தான் மட்டும் இல்லை, அல்லையா ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, ஒரு 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 ஊழியர், அவர் யாருன்னு எனக்கு தெரியல, எப்பவுமோ ஒரு வீடியோ பார்த்தது, 4 பேர் அல்லையா மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு போகிறான். ஆவிக்குரிய குருடர்கள். அந்த அல்லையா அநேக சுவிசேஷர்கள் 4000 பேர் 5000 பேரை கூட்டிக்கிட்டு இயேசு சுகமாக்குறார், அல்லையா குணப்படுத்துகிறார்னு சொல்லி அவங்களும் குழியில் விழுந்து மற்றவர்களையும் குழியில் விளைச்சுகிறார்கள். எனக்கு 4 பேர் கிடைக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த அவங்கக்கிட்ட 40,000 பேர் வராங்க. ஒரு ஆளை கூட பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தி இதுதான் பாவம், இதுதான் சாபம், இதில் இருந்து நீ அறிக்கை செய், நீ இயேசுவை போல மாறு, அனுதினம் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம், இதை சொல்லுவதற்கு இல்லை. ஆவிக்குரிய குருட்டுத்தனம், கிறிஸ்தவம் ஆவிக்குரிய குருட்டுத்தனம். எந்த சபையும் அல்லேலூயா ஜனங்களை இயேசுவை போல மாற்ற வேண்டும்ங்கிற ஊழியத்தை செய்யல. அவன் அழகா சொன்னான் பவுல், நான் புத்தியுள்ள சிற்பாச்சேரியை போல அல்லேலூயா ஒரு மனுஷனை உருவாக்குகிறேன். மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லலாம். இன்னைக்கு எல்லாம் மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள். ஆவிக்குரிய குருட்டுத்தனம் என்ன நடக்குன்னே தெரியல. நாளைய தினத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்வாருங்கிற அல்லேலூயா விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் குருட்டுத்தனத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு கர்த்தர் உங்களை அல்லேலூயா பாதுகாப்பார், பிசாசின் பிடியிலிருந்து பாதுகாப்பார், என் ஆயுசு நாட்களை பெருக பண்ணார், என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு பிறக்காது. ஒன்று வளர்ச்சி குறைவாக இருக்கலாம், இன்னொன்று வளர்ந்தவர்கள் அந்த விசுவாசத்துக்குள்ளே வரலன்னா ஆவிக்குரிய குருடர்கள் என்று அர்த்தம். நாளே தினத்தை குறித்து கவலைப்பட்டாலே நீங்கள் ஆவிக்குரிய குருடர்கள். ஆண்டவர் அல்லேலூயா என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், வேத வசனத்தினால் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். வருகிற காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கடந்த நிமிடம் வரை நான் தேவனுடைய சத்தியத்தின்படி நடந்திருக்கிறேன். வருகிற ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் என்னை பாதுகாப்பாருங்கிற இந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ பாவத்தை மறைச்சி அங்கே கண்ணை குருடாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா எல்லாருடைய கண்களையும் கட்டி போட்டார். இன்னைக்கு அதே கதி தான். அநேக விசுவாசிகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் கண் குருடர்கள். அநேக சபைகளில் பார்க்க ஒரு ஆள் கூட இது கொடுக்குன்னு நினைப்பேன், இவங்க ரசிக்கப்படாமல் இருந்தால் கூட நல்லது போல் இருக்க. அவன் உலகத்தில் இருந்தால் அண்ணன் தம்பி மாமா மச்சாங்கள்ட இருந்திருப்பான். ஒரே குடும்பத்தில் 16 பேர் இருந்தாலும் ஒரே ஒரு ஆளை பிரித்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய கண்களை குருடாக்கி இந்த சபையில் அமர பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பேரை வைத்தறிச்சலான காரியங்கள், இதெல்லாம் பயங்கர அல்லேலூயா வைத்தறிச்சலான காரியங்கள். அப்படி அவர்களை இடற பண்ணுகிறவர்கள் பயங்கரமான சாபத்திற்கு உட்படுவார்கள். சந்ததி பயங்கரமாய் அல்லேலூயா பாதிக்கப்படும். அநேக சர்ச்சைகளில் இயேசுவை பற்றி சொல்கிறது கிடையாது. அநேக சர்ச்சைகளில் இயேசுவை போல மாறணும்னு சொல்கிறது கிடையாது. எல்லாம் பரிதானம், பணம் 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 பணம். அது அந்த சுவிசேஷர்களை குறித்து ரொம்ப வைத்தறிச்சல் உண்டு. 2000-4000 பேர் வராங்க, 4000 பேரையும் குழிக்குள்ளே இறக்கக்கூடிய வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு 4000 பேர் இருந்தாங்கன்னு என்னையா செய்வீங்க? 400 பேருக்கு மேலே நிற்க மாட்டாங்க. அந்த 400 பேரையும் அல்லேலூயா தேவனுக்குள்ள தங்க கம்பியாக மாற்ற முடியும். இவங்க என்னைக்கு பாவத்தை குறித்து சொன்னாலோ அல்லது அவன் செய்கிற சத்தியத்தை மீறி கண்டித்தாலும் அவன் போயிடுவான்னு நினைக்காங்க. போகிறான். சத்தியத்துக்கு நிற்கிறவன் ஒரு ஆள் நின்னா போதும். அந்த தன்மை அநேக சுவிசேஷர்கிட்ட இல்லை. அல்லேலூயா எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அனுசரித்து சகிச்சு அப்படியே போயிட்டே இருக்காங்க. எவ்வளோ பெரிய தேவ துரோகம். அடுத்தால வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம். கண் குருடா இருந்தால் என்ன நஷ்டம் நடக்கும்னு 28வது அதிகாரம் 29வது வசனம். என்ன 27லேருந்து வாசிங்க. ஆமீன்.
ஆமீன். அடுத்த வசனம். ஆமீன். ஒரு நிமிஷம் வேதம் சொல்லுது ஒன்று புத்தி மயக்கம், அதனால் குருட்டாட்டம், அதனால் மன திகைப்பு, அதனால் மன திகைப்புனால அலலியா இந்த குருட்டாட்டம் வந்துட்டாலே பயம் வந்துடும், திகைப்பு வந்துடும். இது எதனால் வருதுன்னா, நீ வசனத்தை 15வது வசனம்னு நினைக்க, 15 இப்போ வாசிக்க வேண்டாம். இந்த கற்பனையும் கற்றலையும் கைகொள்ளாதவர்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வருதுன்னு எழுதியிருக்காரு. வேத வசனத்துக்கு கேட்டு அதன்படி நடக்கலைன்னா, அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கற்பனை கட்டளைகளுக்கு உட்படலைன்னா உங்களுக்கு இந்த காரியங்கள் என்ன புத்திமயக்கம் ஏற்படுமா, கண் குருடாகுமா, ஆனால் மன திகைப்பு உண்டாகுமா. அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கு? 29. ஆமீன். திரிவாய் போகும். ஆமீன். நல்லா காட்டுக்கிடுங்க. நீங்கள் கிறிஸ்துவனாய் வந்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உலக ஆசீர்வாதமும் பெற்றே ஆக வேண்டும். உங்களுக்கு வீடு வாசல் கட்டி தருவேன்னு தேவன் சொன்னார். நீ ஆவிக்குரிய தன்மையில் வளர்ந்தனா கண்டிப்பாக வீடு வாசலை தருவார். ஆனால் இங்கே கோல்மால் பண்ணால் அங்கே கோல்மால் ஆயிடும். சகல ஜனங்களிலும் மேன்மையாக உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணி இருக்கிறார், நிறைவேறும். அங்கே கற்பனை கட்டளைகளை கைகொள்ளணும், இல்லைன்னா ஆவிக்குரிய குருடன். பகலில் தடவி திரிகிறோமோ, ராத்திரியில் தடவி திரிகிற போல பகலில் தடவி திரிவார்களாம். எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய குருடர்கள் இருக்காங்கப்பா. சபை நடத்துதலே பார்த்தீங்கன்னா, இங்கே வா, அங்கே போ, இங்கே உட்காரு, அங்கே உட்காரு, அதை செய், அதை ரொம்ப உலகம் அப்படியே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு, நான் பாஸ்டர் என்ன சோத்திரம் பண்ணியா, அது பண்ணியா, இது பண்ணியா, நான் உங்கள் மகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னா 10,000 ரூபா தரணும், 20,000 ரூபா தரணும். படுபாவிகளா. இதெல்லாம் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை. காரில் ஒரு ஆள் சொன்னார், ஒரு அம்மா என்கிட்ட சொன்னது, என் மகன் கல்யாணம் நடந்து நாகர்கோயில் பொண்ணு, நான் எல்லாத்துக்கும் ஒரு வேன் அமைச்சிருக்கேன், வேனில் பாஸ்டர் வந்து ஏறிக்கிடுங்கன்னு சொன்னேன், அல்ல எனக்கு தனி கார் அமைத்தணும்ட்டாரோம் நாகர்கோயில் போயிட்டு வர்றதுக்கு. எவ்வளோ பெரிய கொடுமை. ஐயோ, நீ வேலைக்காரன் ஐயா, வேலை ஹெல்ப்பர், ஒரு மேய்க்கிறவன் அல்லையா, இடரில் உண்டாக்குற ஆட்டை, கொளுத்த ஆடுகளை தள்ளிட்டு நல்ல மேயக்கூடிய ஆடுகளை மேய்த்து அவனை பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். நீ அப்படி செய்யலைன்னா குருடன். ஐயா, அவன் 10 லட்சம் இல்லை 20 லட்சம் ரூபானாலும் செலவழிச்சு கல்யாணம் முடிச்சுட்டு போகிறான், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தனி கார் வேணும்னா அவன் 18,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து கார் அமைச்சிருக்கான் அந்த பொம்பளையாள். அந்த வீட்டில் ஆம்பளையாள் இல்லைன்னு நினைக்கிறேன், பொம்பளையாள் மட்டும்தான். பையனுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த அம்மா என்கிட்ட சொன்னிச்சு, இப்படி பண்ணிட்டாரியா, எனக்கு ஒரு தனி கார் வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்ட்டாரு. என்ன ஆவிக்குரிய குருட்டுத்தன்மைகள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 19வது வசனம். வாசிங்க, ஏசாயா 42:19. யார்? ஆமீன். செவிடனை யார்? என்ன எழுதிருக்கு பாருங்க. போதும், என் தாசன் தான் குருடனா இருக்கான். நல்ல கேளுங்க, நான் ஒரு தண்ணி அடிக்கிறவனா இருந்து ஊழியம் செஞ்சா எல்லாருமே தண்ணி அடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நான் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுகிறவனா இருந்து நான் ஊழியம் நடத்தினா எல்லாருமே அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களா இருப்பாங்க.
நான் வேசிகளை இருந்து ஒரு ஊழியம் செஞ்சேன்னா, அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்தமாகும்படி என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். நல்ல காலுங்க. நீங்கள் இப்போ ஊழியக்காரன் வந்து எவ்வளோ கோடினாலும் சம்பாத்தியம் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அநீதியாக பாடுற எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். நான் எத்தனை பேர்கிட்ட காணிக்க வேண்டான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஒரு ஆள் துபாயிலிருந்து மாதம் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டுருவார். உடனே லெட்டர் எழுதின, ஐயா அங்கே வாங்க, நீங்கள் ஆலயத்துக்கு எந்த ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போகிறீங்களோ அந்த ஆலயத்துக்கு உங்கள் பணத்தை அனுப்புனா போதும். இப்போ எனக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம், நாங்கள் எனக்கு கர்த்தர் போச்சிப்பார் அப்படின்ட்டேன். வருஷம் ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட தொகையை அல்லலியா அந்த வருஷ பிறப்பன்னைக்கு கொடுப்பார். கூப்பிட்டு நேரே சொல்லிட்டு, நீங்கள் சர்ச்சுக்கே வரல, பைபிளே எடுக்கிறது இல்லை, ஆண்டவர் பற்றி இப்போ வந்து நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு ஆசீர்வாதம்னு நினச்சி நீங்கள் அந்த காணிக்கை தாரீங்க, இந்த வருஷம் நான் உங்கள்கிட்ட காணிக்கை வாங்கிறது இல்லைன்னு நேரே சொல்லிட்டேன். எவன் சொல்லுவான்? எனக்கு என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததியின் வாழ்க்கை அவசியம். நேரே சொல்லிட்டேன், நீ வேற யாருக்காக கூட்டிட்டு போங்க, என்ன பிரதர் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னாரு. அதுதான் இப்போ நான் சொல்கிறது தான். நீங்கள் வசனத்தை எடுங்க, பைபிளை வாசிங்க, சர்ச்சுக்கு போங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் உங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுதேன், காணிக்க தாங்க, நான் வாங்கிடுறேன். நான் காணிக்க வாங்காமல் எத்தனையோ பேர் என்கிட்ட கோவப்பட்டிருக்காங்க, வாங்கலேன்னு சொல்லி. எத்தனை பேர், அதெல்லாம் பெரிய கதைகள் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன் அப்படி ஊழியக்காரனை குறித்து குருடன் எழுதியிருக்குன்னா, இந்த காரியம் தான் எப்படி நடக்கணும், எப்படி தேவனை சார்ந்து வாழணும்னு தெரியல. நான் ஒரு பக்கம் ஒருத்தன் அல்லையா காணிக்கையை வஞ்சித்தான்னா, இன்னொரு பகுதியிலேருந்து கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். நான் சத்தியத்தை மாத்திரம் கரெக்டாக சொல்லிட்டு போகணும், அதான் என் வேலை. நான் அநீதி பண்ணோம்னா என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய சந்ததி பயங்கரமாக பாதிக்கப்படும். நான் இப்போ எனக்கு பிள்ளைகளை குறித்து எந்த பாரமும் கிடையாது. காரணம், நான் ஊழியத்தில் காணிக்கையில் உண்மையாக இருந்தபடினால எந்த என் பிள்ளைகளை பேரனை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது, பிரயாசப்பட்டதும் கிடையாது. திருமண காரியத்துக்கோ எந்த காரியத்துக்கோ நான் பிரயாசப்பட்டதும் கிடையாது. அதனால் கர்த்தர் என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டுவார், அவ்வளோதான். ஆனால் அந்த ஊழியன் எப்படி இருக்குனுங்கிறது தெரியாமல் அந்த கண்ணா இருக்கா. 100 வசனத்தை வச்சுப்போம். 56ஆவது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா. என்ன எழுதியிருக்கு? ஒரு நிமிஷம். காவல்காரர்னா யாரு? ஊழியக்காரன் தான். வேதம் சொல்லுது, காவல்காரர் எல்லோரும் ஒண்ணுமே அறியாத குருடர்கள், அவங்க குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். என்ன அர்த்தம்? ஒருத்தன் காணிக்கை செஞ்சு ஒரு வேசித்தனம் பண்ணாலோ ஒரு பயங்கரமான தவறு பண்ணாலோ இவங்க கண்டிக்க முடியாத ஒரு ஊழியக்காரர்கள். நான் எந்த மனுஷனுக்கு பணிஞ்சு போனது கிடையாது, சத்தியத்தை தவிர, ஆண்டவரை தவிர. நீ எவ்வளவுதான் காணிக்க கொடுத்தாலும் சரி, ₹1,00,000 கொடுத்தாலும் நீ சத்தியம் தவறும்போது சத்தியம் தவறுனதுன்னு சொல்லிடுவேன், யாருனாலும் சரி. ஐயோ, சர்ச்சில் 10 பேர் தான் வராங்க, 2 பேர் தவற நடங்க, இடத்த காலி பண்ணுங்க. நடந்த உண்மையை சொல்கிறேன், பொய் சொல்லலை. வர்றவங்க 15 பேர் 20 பேர் தான், 15 பேர் தான் வராங்க. யார் தவறு பண்ணாலும் கழிக்க ரெடி. ஊமையான நாய்களைப் போல இருக்க விரும்பவில்லை. அடுத்தால என்ன எழுதிருக்கு? தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். நித்திரைன்னா இந்த மாம்ச நித்திரை இல்லை, ஆவிக்குரிய நித்திரை. எந்த 5 பிரசங்கம் தான் அந்த வருஷம் பூரா, அதே 5 பிரசங்கம் தான். யாக்கோப்பை குறித்து கதை சொன்னாங்கன்னா அது அப்படியே அவங்களுக்குள்ள பாடம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா யாக்கோப்பை பற்றி தான், ஆடு மேய்ச்சான் அப்படின்னா. இதெல்லாம் நித்திரை மயக்கத்தில் உள்ளவர்கள். சத்தியத்தை பேசணும்னா அடுத்தவங்க எப்படி உயிர்ப்பிக்கப்படுவாங்க, உயிர்ப்பிக்கப்படலை, அலலியா பாவம் செய்கிறாங்க, செய்யலை, கண்டுபிடிச்சி சரியான சத்தியத்தை போதித்து அவங்கள உருவாக்கணும். அடுத்தல என்ன எழுதிருக்கு?
ஒரு நிமிஷம். திருப்தி அடையாத பெருவயிற்று நாய்கள். காணிக்கை மந்த மட்டும் போதும் எனக்கு காணிக்கை கொடுத்துட்டேன்னா அது போதும். அநேகருடைய தன்மை தான். அதிகமாக காணிக்க கொடுக்கவன் எவ்வளோ பாவம் செய்தாலும் கண்டு கொடுக்கறது இல்லை. காணிக்க கொடுக்காதவன் பாவம் செய்தாங்கன்னா கடிந்து கொள்வது. இவங்கெல்லாம் வேதம் சொல்லுது, அல்லேலூயா, திருப்தி அடையாது இருக்கும் பெருவயிற்று நாய்கள். எவ்வளவுதான் காணிக்க வந்தாலும் சரியா காணாது. வேதம் என்ன சொல்லுது? போதுமன்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அன்னைக்கு கஞ்சை குடிச்சா நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு ரோடு அலைஞ்சி வியாபாரம் பார்த்தேன். சொல்லிடாத, யாரோ சொன்னாங்க. அதெல்லாம் போய் நீங்கள் வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. உள்ளதுயா, நீ மதிச்சா என்ன மதிக்காட்டன்னா, எனக்கு தேவன் மதிச்சா போதும். அன்னைக்கு அல்லையா தெருப்பா 10 ரூபாய்க்கு அலைஞ்சேன். இன்னைக்கு சில ஆயிரம்னு சொல்ல முடியாது, சில நூறுகள் அல்லையா தான தர்மமாய் செலுத்துகிறேன். அடுத்தல என்ன எழுதியிருக்கு? இதுதான் அல்லேலூயா ஆவிக்குரிய குருடரின் தன்மை. தன் பொலிவை அல்லேலூயா தன் பொலிவையும், தன் மூளையில் தோன்ற பொலிவையும், தன் வழியையும், அவன் தன் மூளையில் தோணுத பொலிவை தான் தேடிட்டு அலைகிறாங்க. இது ஊழியக்காரனுடைய குருட்டுத்தன்மையை குறித்து இங்கே எழுதியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுட்டு பிறகு வாசிங்க. இன்னொரு குருட்டுத்தன்மையை பார்ப்போம். முடிச்சிட்டேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். பதினாறாவது வசனத்தில் வாசிக்கலாம். ஐயோ, ஆமென், ஆமென். இப்போதான் இதான் பிரச்சனை. கிறிஸ்தவனுக்கு என்ன பிரச்சனை? உலகத்தில் பணம், சொத்து, சுகம் இது முக்கியமா, தேவாலயம் முக்கியமா? ஒன்றும் இல்லாதிருந்தும் எல்லாம் உடையவர்களாய் தேவன் மாற்றுவார். ஒன்றும் இல்லாதிருந்தாலும் அல்லேலூயா நான் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் ஐஸ்வர்யனாய் மாற்றி இருக்கிறார். ஏன்னா அவர் தரித்திரராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, பலிபீடத்தை விட பொன்னையும் அல்லேலூயா உலகத்தின் ஆசையையும் விரும்புகிறார்கள். அடுத்தல இவங்க குருடர்கள். அடுத்தல ஆமென், ஆமென். இங்க ஒரு கேள்வியை பாருங்க. காணிக்கை நான் நிறைய கொடுத்துருவேன், பலிபீடத்தில் உள்ள ஆசீர்வாதம் முறை எனக்கு வந்துடணும். காணிக்க கொடுத்துருவேன், நான் எனக்கு வாரம் வேணும், காணிக்க கொடுத்துருவேன், சமாதானம் வேணும், காணிக்க கொடுத்துருவேன், இல்லை. அது வெளிப்புறம். காணிக்கை வந்து வெளிப்புறம். அது இன்னும் ஒருபடி சொல்லப்போனால் அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் காணிக்கையின் தன்மை என்ன? உன் உழைப்பின் பிரயாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தும், அவ்வளோதான். எண்ணிக்கை இல்லை. அவர் 2 பைசா காமிக்க காரணம் என்ன? ஜீவனுக்கு உள்ளது எல்லாத்தையும் தேவனுக்கு அர்ப்பணித்தார். உன் பலத்துக்கு மிஞ்சி தேவனை எவ்வளோ சேவிக்கிறோ அதுதான் உன் காணிக்கையின் தன்மையாக இருக்கும். இப்போ என்ன ஆகிட்டு? காணிக்கை கொடுத்து பலிபீடத்தை விலைக்கு வராங்கிறாங்க. காணிக்கை நான் எவ்வளோ நாளும் கொடுத்துருந்தேன், ஆனால் வேலை செய்ய முடியாது. உன் பணமும் நீ நாசமாய் போக கிடவுன்னு பேதுரு சொன்னான். நீ உன் பணமும் நாசமாய் போக கிடவு. பணத்தை வச்சு இயேசுவை விலை பேசணும்னு நினைக்கிற அநேகருடைய தன்மைகள், குருட்டு தன்மைகள். அடுத்தல
அடுத்த லைன் எழுதி வாசிக்கணும். இருபத்தி நாலு போதும் போதும் போதும். ரொம்ப நேரம் வாசிக்கணும், நேரம் இது. அதாவது நல்ல கழுக நல்ல வடி அல்லையா, கொசுவை கொடக இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை முழுங்கிடுவாங்களாம். அதுக்கு அர்த்தம் என்ன? ரொம்ப சத்தியத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். அவனை மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க உலகத்தில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. இது அந்த கண் குருடாக இருக்கிறதுனால இந்த உலகம் பூரா சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு நான் உலக சர்ச்சு நடத்துறதுனாலும் சரி, மக்களை பேசுகிறதுனாலும் சரி, என்ன பேசுகிறாங்க தெரியுமா? மக்களை ஏன் நாயே அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசியை பார்த்து ஏட்டி இங்கே பாட்டி அப்படிங்காரு. சபைக்குள்ளேயே ஜாதி, சபைக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் கண்டிக்க உண்டான பலன் இல்லை. குருடர்கள், ஆவிக்குரிய குருடர்கள், ஏற்றத்தாழ்வு, அல்லையா, படித்தவன் படிக்காதவன், நான் பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன், இதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. அதெல்லாம் கழட்டி செருப்பை கழட்டி வைக்கிற இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடணும். நான் இப்போ பேசுகிறது அநேகருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தெரியலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சங்கடமாக பட்டாங்கன்னா படுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கே செருப்பை கலட்டி போடுறதுமோ அங்கேயே உங்கள் புகழ், உங்கள் மேன்மை, உங்கள் படிப்பறிவு, உங்கள் பணத்தின் தன்மை எல்லாத்தையும் கழட்டி போட்டு சர்ச்சுக்குள்ளே வரணும். நான் ஒன்றுமில்லை, குப்பையின் தூசிமானவன், அல்லேலூயா, என்னை சந்தியும் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும்னு சொல்லிட்டு வரணும். சிலருடைய முதுகு தட்டிலே பச்சை மட்டையை வச்சு கட்டியிருப்பாங்களே நம்ம தெரியல, கழுத்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே முதுகு வளைக்காமல் அப்படியே ஜென்டிலாக வராங்க உள்ள சர்ச்சுக்குள்ளே. நான் அங்கே சொல்லலை, மற்ற இடங்களில் சொல்கிறேன். என்னையா என்ன ஆவிக்குரிய குருட்டுத்தனம் பச்சையாக தெரியல? அது உலகத்தில் ஒரு கல்யாண வீட்டில், ஒரு கொடை கோயிலில் அரசியல்வாதியெல்லாம் பார்த்து அப்படி நெஞ்சென்மத்து போகிறான். சர்ச்சிலையுமா முதலிடம் தேடுவது மோசை நாசனத்தில் உட்காருகிறார்களாம் வேதம் சொல்லுது. குருட்டுத்தனம். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப அதிகமாக படும். நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானார். எவ்வளவு பெரிய தாழ்மை! நானே என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள உங்களே நான் படைத்த மனுஷனை போய் நான் காலை கழுவுதேன். நீங்கள் எப்படி நடக்கணும்னு அர்த்தம். அதனால் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியம் எங்கே பார்த்தாலும் இதான் நடக்கு. கண்ணு தெரியல, ஆவிக்குரிய குருடர்களாக இருக்காங்க. இவங்க இந்த குருடர் மட்டுமல்ல, அநேகர் செவிடராகவும் இருக்காங்க. குருடு, செவிடு, ஊமை எல்லாம் சேர்ந்து உள்ள இருக்கு. அல்லேலூயா. நான் குருட்டுத்தன்மையை பற்றி பேசிட்டு இருக்கோம்ல, காதை அடைச்சிருவாங்க, செவியும் மந்தமாயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு காலும் முடமாயிடும், நடக்க மாட்டாங்க. நடக்கிறது இந்த நடைய சொல்லலை, வேத வசனத்தை கேட்டு நடக்கிறத சொல்கிறேன். அப்போ கண்ணு தெரியாமல், காது கேட்காம, அல்லேலூயா, கால் நடக்க முடியாமல் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? உலக மனுஷனை விட அதிகமாய் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு 4 பேர் மத்தியில் தூசிக்கிறவர்களாய் கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ ஜீவியத்தில் ரொம்ப பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.